வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்ட் ஏன்னா ரொம்ப ஈஸியான புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நினச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம் இதையை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்க்கான மெயின் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணியிருக்கோங்க. அது கூட ஒரு 10 போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அது கூட ஒரு 20 பல் பூண்டு இதையும் நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காய கலர் மாறினதுக்கப்புறம் கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் தக்காளி பேஸ்ட்டு கூடவே உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அந்த வேலை கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நீங்கள் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணலாம். புளி ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு வேணுங்கிற அளவும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதி வருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய பூண்டு புளிக்குழம்பு தாங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye, stay tuned.